சார் துல்கர் சார் சார் இங்கே சார். இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நான் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்க்கட்டும். பார்த்ததுக்கப்புறம் துல்கர் சார் கரெக்ட். அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார். நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம். சார் இல்லை சார், நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ண வருவாங்க. நீங்கள் படம் ஹிட் ஆனனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது. அது இது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணுது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி. நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம். இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம். ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு? இல்லை சார், நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்கள் வந்து இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ல்ட்.